අපි පක්ෂයක් විතර අපි සූදානම් මේකනේ අපි මැති වෙන கட்சி என்ற ரீதியில் நாங்கள் தேர்தல் ஒன்றிற்கு செல்வதற்கு தயாராக உள்ளோம். கட்சியின் நிலைப்பாடு, தேர்தல் தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள், தேர்தல் குறித்து கருத்து பரிமாற்றங்கள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளருடன் இன்று நடைபெற்ற சந்திப்பில் கலந்துரையாடினோம். தேர்தல்கள் ஆணைக்குழுவும் நாங்களும் தேர்தல் ஒன்றிற்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அரசியலமைப்பின்படி தேர்தல் ஒன்றிற்கு ஆயத்தமாவதே எமது கடமையாகும். 19, 20, 21 அரசியலமைப்புகளை நிறைவேற்றி ஜனாதிபதி ஒருவரை நியமித்து அவர் சென்ற பின் நாடாளுமன்றத்தில் இன்னும் ஒருவர் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டு புதிய நாடாளுமன்றத்தை நியமித்து பிரதேச சபைகளையும் கலைத்துவிட்டு இப்போது ஜனாதிபதி பதவிக்காலம் 5 அல்லது 6 வருடமா என்று தீர்மானிப்பதில் எந்த பலனும் இல்லை. தேர்தல் ஒத்திவைக்காமல் ஏதாவது திருத்தத்திற்கு வந்தால் நாங்கள் அதனை வரவேற்கின்றோம். මම මේ පිළිබඳව අපේ පක්ෂයේ අද දිනේ මැතිවරණ කොමිෂන් සභාවට ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தீர்மானித்தல், அதற்காக ஏற்பாடு செய்தல் உள்ளிட்ட அனைத்து அதிகாரங்களும் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு செல்கின்றது. தேர்தலை நடத்துவது தொடர்பில் எமக்கு இருந்த அனைத்து விடயங்கள் குறித்தும் தேர்தல்கள் ஆணையாளருடன் இன்று கலந்துரையாடினோம். வேட்பு மனு அலுவலகம் அமைத்தல், பிரதிநிதிகளை தெரிவு செய்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கேட்டு அறிந்து கொண்டோம். அரசியல் சபை ஒன்று கூடலின் பின்னர் நாங்கள் எமது ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது குறித்து தீர்மானித்தோம். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் எனும் நோக்கில் நாங்கள் செல்லும் அரசியல் பயணத்தில் பொருத்தமான சந்தர்ப்பத்தில் வேட்பாளரை அறிய தருவோம். எங்களுக்கு யாரும் இதுவரை சவாலாக இருக்கவும் இல்லை, இருக்கவும் முடியாது. எங்களுக்குள்ள ஒரே சவால் அடுத்த தேர்தலில் வெற்றிகரமாக எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதே. பொதுஜன பெரமுனவின் கொள்கைகளின் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாகவே மக்கள் எங்களுடன் இணைந்துள்ளனர். බල මණ්ඩල කැඳවලා අවශ්‍ය මූලික පියවර අරන් තියෙනවා. කියන්නේ මේ සියල්ල අපේ කැම්පේන් එකේ කොටස්. உரிய வேட்பாளர் உரிய நேரத்தில் பெயர் குறிப்பிடப்படுவார். இதுதான் நாம் செய்யும் தேர்தல் பிரச்சாரம். வெற்றி பெறும் வேட்பாளர் இருப்பது மொட்டு கட்சியில். மொட்டு கட்சி வேட்பாளரை இந்த நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாவார். நாம் ஜனநாயக முறையில் மிகவும் அமைதியாக நாட்டின் எதிர்காலத்திற்காக எமது அரசியல் பயணத்தை முன்னெடுப்போம். கோட்டபாய ராஜபக்ச மொட்டு கட்சி அங்கத்துவத்துடன் தேர்தலில் போட்டியிடவில்லை. உத்தியோகபூர்வமாக வேட்பாளரை அறிவிக்கும் அரசியல் நிகழ்ச்சிக்கு இடமளியுங்கள். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் உதவி வழங்கும் வேட்பாளரே மொட்டு கட்சி வேட்பாளர். பூக்கள் உதிர்ந்தாலும் மொட்டு ஒரு நாளும் உதிர்ந்து போகாது. மொட்டு சின்னத்தில் மொட்டு கட்சி வேட்பாளர் இம்முறை வாக்குச்சீட்டில் இடம்பெறுவார். නෑ එයා කමල්ද සුනීල්ද නිමල්ද කියලා නෙමෙයි මං කිව්වේ. පොහොට්ටුවේ අපේක්ෂකයා අනිවාර්යෙන් දිනනවා.